வணக்கம் நண்பர்களே. இன்று வறுவல் போலவும் இருக்கும், பொரியல் போலவும் இருக்கும் இந்த ரெசிபியினை நாம் 2 முறையில் செய்ய போகின்றோம். ஒரே வீடியோவிலேயே இந்த 2 முறையினையும் காட்டப் போகின்றோம். ஆகவே இந்த வீடியோவினை முழுமையாக பாருங்கள், நீங்களும் செய்து சுவைத்து பாருங்கள். அதை எவ்வாறு செய்வது என்பதை காண்பதற்கு நாம் அடுத்ததாக செய்முறைக்கு செல்லலாம். நண்பர்களே, முதலில் நாம் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்ற வாழைக்காயினை மிகவும் நன்றாக தோலை சீவி வைத்து கொள்ள வேண்டும். இந்த தோலை சீவுவதற்கு நாம் கையில் வச்சுருக்கிற பீலரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அருமையான பீலர் இருந்ததுன்னா ஈஸியாக இந்த வாழைக்காயை நன்றாக அலம்பி வைத்து கொண்டு பிறகு அந்த பீலரை வைத்து கொண்டு மேலும் கீழுமாக அதை தோலை நீக்கி மிகவும் அருமையாக அதை நீக்கிவிட்டு மேலும் கீழும் உள்ள அந்த வாழைக்காய் காம்புகளை கட் செய்துவிட்டு அதை முதலில் நீரில் போட்டு வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் வாழைக்காயை நாம் கட் செய்தவுடன் அதை நீரில் போட்டால்தான் அது கருக்காமல் இருக்கும். இப்பொழுது நீரில் போட்ட வாழைக்காய்களை ஒன்றொன்றாக எடுத்து ரவுண்டாக நாம் கட் செய்து வைத்து கொள்ளலாம். ரவுண்டாக கட் செய்யும் பொழுது அதனுடைய திக்னஸ் 1 முதல் 2 மில்லிமீட்டர் இருக்கலாம். வறுவலுக்கு போல மிகவும் மெல்லியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சற்று தடிமனாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் இது வறுவல் கறி. ஆகவே வறுவல் போலவும் இருக்க வேண்டும், பொரியல் போலவும் இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் நாம் சற்று தடிமனாக, ரொம்ப தடிமனாக வேண்டாம், சற்று தடிமனாக வைத்துக்கொண்டு அதை எல்லாவற்றையும் கட் செய்தவுடன் திரும்பவும் தண்ணீரிலேயே போட்டு வைத்து விடுங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் அது நிறம் மாறாமல் அந்த வாழைக்காயினுடைய ஒரிஜினல் நிறத்திலேயே இருக்கும். இவ்வாறு நாம் கட் செய்து வைத்த வாழைக்காய்களை எடுத்து எவ்வாறு இந்த வாழைக்காய் வறுவல் கறி செய்வது என்பதை பார்ப்போம், வாருங்கள். ஹலோ நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல் ஒன்ஸ் அகெயின். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் எங்கள் ஆற்றுல வாழைக்காய் காய்ச்சிருந்தது. நேற்றுக்கு வாழைத்தண்டு எடுத்து பொரியல் பண்ணேன். இன்றைக்கி வாழைக்காயை வச்சு புதுவிதமாக வறுவல் கறி மாதிரி பண்ணலான் இருக்கேன். எப்போவுமே வேக வச்ச பொடி மாஸ் மாதிரி பண்ணுவோம், சின்ன துண்டமாக நறுக்கி கறி பண்ணுவோம், அவியலில் போடுவோம் வாழைக்காயை. இங்கே வித்தியாசமாக வறுவல் முறையில் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்க்கலாம். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பார்ப்போம். இதற்கான வாழைக்காயை நம்ம தோல் சீவி ரவுண்டாக ஏற்கனவே நறுக்கி வச்சதை காட்டணும். அந்த ஏற்கனவே நறுக்கி வச்சுட்டுருக்கோம். அந்த வாழைக்காயை நம்ம இப்போது இந்த கறிக்கு பயன்படுத்த போகிறோம். அடுப்பில் ஒரு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். இந்த அடிகனமான பாத்திரத்தை எடுத்துட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். குக்கிங் ஆயில் விட்டுட்டு அதிலேயே வேக வச்சு வறுத்தா மாதிரி பண்ண போகிறோம். அது எப்படி வேக வைக்கிறதுன்றதையும் பார்ப்போம். எண்ணெய் சூடானதும் தாளிக்க போகிறோம். தாளிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிற வாழைக்காய் உங்களுக்கு ஆல்ரெடியே தோல் சீவி கட் பண்ணி வச்சுருந்தோம். அதான் எடுத்துட்டு இருக்கோம். தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் கருக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சமாக கடுகு போடுறேன், அதோட உளுந்த பருப்பு போடுறேன், இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போடுறேன். கருவேப்பிலையை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ பருப்பு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே போதும். அதில் இந்த வாழைக்காயை ஒன்றொன்னா தண்ணியை இது பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நம்ம சேர்க்கும்போது வாட்டரோட உள்ள வாழைக்காயை சேர்க்கும்போது ரொம்ப எண்ணெய் தெரிக்குது. எண்ணெய் ஃபேஸில் தெளிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த டிஷ்யூ பேப்பரை கீழே வச்சு அதில் இந்த டைமில் அதை போட்டு தொடச்சிட்டு கூட போடலாம் நீட்டாக. ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வாழைக்காயை கொள்கிற அளவுக்கு போட்டுட்டேன். இது மேலே மஞ்சள் பொடி போடுறேன். அதாவது நம்ம பாத்திரம் கொள்கிற அளவுக்கு வாழைக்காயை போட்டுட்டு அது மேலே இப்போ மஞ்சள் தூள் போடுறோம். அதை மூடி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு அப்பப்போ திருப்பி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆனவுடனே அதில் தேவையான அளவு உப்பு காரம்லாம் போட்டுக்கலாம். இதுலேயே
எண்ணெய் சூடாகி இருக்கும்போதே எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா அந்த சாமான்லாம் போட்டால் கருப்பாக போயிடும். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை வேக வச்சுக்கிறோம். இப்படி 1-2 திருப்பி பார்க்கணும். குயிக்காக வெந்துடும். வாழைக்காய் மட்டும் குயிக்காக ரொம்ப அழகாக வெந்து போயிடும். பெரிய கனமான வானிலை இருந்ததுன்னா எல்லா தானையுமே ஒன்றா போட்டுக்கலாம். அதனால இப்போ 2 ஈடாக போட்டுருக்கோம். 2 ஈடாக நான் போட போகிறேன். 2-3 ஈடு கூட வரும். நம்ம இன்னைக்கு ஒரு 4 பேருக்கு செய்யணும். 4 பேருக்கு செய்யறதுனால ஒரு 3 ஈடாக போட்டு இது பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இது மேலே தேவையான சில்லி பவுடர், கறி மசால் பவுடர். கறி மசால் பவுடர்னா கறி பவுடர், அதாவது கொத்து பவுடர், அதை போட போகிறேன். லால் பம்ப்கின்ல நம்ம ஏற்கனவே இந்த பவுடர் செய்திருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்து பவுடர் தான் இப்போ நம்ம போட போகிறோம். அதுதான் போட போகிறேன். சில பேருக்கு மசால் பிடிக்கும்னா கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம், பூண்டு தட்டி போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணோம். நான் ஆனால் இதில் கரம் மசாலா எதுவும் சேர்க்காம தான் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கரம் மசாலா பவுடர், அதுவும் லால் பம்ப்கின்ல பண்ணது நான் காட்டியிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை பார்த்துட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த வாழைக்காய்க்கு தேவையான கார பவுடர், சில்லி பவுடரை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், சில்லி பவுடர் உங்கள் கார டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே உப்பு ஆட் பண்ணுறேன். இதை மெதுவாக ஒவ்வொரு தானாக பிரட்டி விட்டுக்கலாம். தனி தனியா பொடியும் இருக்குது, அது வேணாலும் போட்டு பண்ணலாம். கொச்சு பவுடரும் போடலாம். பாருங்கள், ஹோம்மேடு கொச்சு பவுடர் பொடி ஃப்ரம் லால் பம்ப்கின். இது அது போட்டோன்னா கொஞ்சம் சுவையாக இருக்கும். கூட சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெருங்காய பொடி போட்டால் கொஞ்சம் சுவை வரும், அதுக்காக தான். மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ திருப்பி பார்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வந்து அழகாக சாம்பார் சாதம், வெத்தக்குழம்பு சாதம், அது மாதிரி வெரைட்டி ரைஸ், எலுமிச்சம்பழ சாதம், இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச காய், பொடி மாசு, அதெல்லாம் வேறு டைப்பு. இது இந்த மாதிரி கொடுத்தோன்னா குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிப்ஸ் மாதிரி இது ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் இதை வச்சு கூட சாப்பிட்லாம். பாருங்க, இந்த வாழைக்காயை நம்ம ஏற்கனவே அந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த ஹீட்டுக்கு. இது மேலேயும் கவர் பண்ணி டிஷ்யூ பேப்பர் போட்டோம்னா மேலே உள்ள ஈரத்தையும் அது நல்லா உறிஞ்சிடும். பாருங்க, இப்படி போட்டு வச்சிட்டோம்னாக்க சுத்தமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் தண்ணியை நல்லா உறிஞ்சிடும். போட்டு எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதிகமாக தெறிக்காமல் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஈட்டுக்குமே இது போட்டுக்கணுமா, மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, சில்லி பவுடர் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். வந்து ஆயில் கொஞ்சம் கூட இருந்ததுனால இதுலேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே அப்படியே போட்டு வருத்தாங்க. இதில் கொஞ்சம் கூட ஆயில் இருக்கிறதுனால இதுலேயே வந்து இந்த தட்டில் நான் இப்போ ஈரம் போக எடுத்து வச்சிருக்கிறதுலையே பெசரிட்டு அப்படியே போட்டு கூட வறுத்து எடுக்கலாம். முதல்ல இந்த இடம் எடுத்துடணும் இல்லையா? நம்ம இதை எடுத்துருவோம். அப்புறம் என்ன எடுத்துட்டு இந்த ரிமைனிங் ஆயில் இருக்கிறதுனால அதுலேயே மிளகா பொடி இதெல்லாம் இருக்கிறதுனால இதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதோடய சேர்த்து வறுக்கப்புறம். நேர்களே, வாழைக்காயை வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். அப்படியே டவாவில் போட்டு அந்த தேவையான மசால் பொருட்களை சேர்த்து அப்படியும் வதக்கலாம். இப்போ அந்த டவாவில் எண்ணெய் இருக்குனால இது 2வது மெத்தடு உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் குயிக்காக ஈஸியாக முடிக்கலாம். இங்கே பாருங்கள், தேவையான அளவு சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். வாழைக்காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம், கொஞ்சம் அரிசி மாவை சேர்க்குறேன், பெருங்காயம், அதே மாதிரி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே ஹோம்மேட் கொச்சு பவுட்ரு, அந்த கறி பவுடரை அதில் அப்படி தூவுறேன். இதோட கூட 2 ஸ்பூன் அரிசி மாவை போட்டுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக விட்டு பெசரி அப்படியே அந்த வாணலியில் போடலாம். தண்ணிக்கு பதிலாக லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டா போகிறோம் பெசரிக்கிறதுக்கு. இப்போ இதை பெசரிடுறேன். இப்போ இதில் கலந்துக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் தேவை மாதிரி பட்டுதுன்னா கொஞ்சம் போடலாம். உங்கள் காரத்தை பார்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க, இது அடுத்த முறை. முதல் டைப்பு இந்த மாதிரி பண்ணது வறுவல், செகண்ட் டைப்பு இப்படி பண்ணுறேன்றதை பார்ப்போம். பெசரி வச்ச வாழைக்காயை இப்போது எண்ணெயில் போடுறோம். எவ்வளோ மேக்ஸிமம் கொள்றதோ அந்த அளவுக்கு போட்டுட்டா போகிறோம். அடுப்பை நல்ல சிம்மிலேயே வச்சுட்டு செய்யணும், ஏன்னா கருப்பாயிடும் அடி மசாலா. ஒரு இடம் செய்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes ஆகுது. பொறுமையாக தான் இது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா நல்லா வரும். அதுதான், ஆனால் பொறுமையாக பண்ணிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு லைட்டாக மூடி போட்டுக்கலாம். அப்பம்போது திருப்பிக்கலாம். அப்பம்போது இப்போ நடுப்புற திருப்பி பார்க்கணும், நேரவே இப்போ கருகி போயிடும். அதுக்காக இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வருது. இந்த முறையில் வந்து கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு இதெல்லாமும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டிலே விளைஞ்ச வாழைக்கனால இன்னுமே ரொம்ப அந்த விளைஞ்ச அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் அப்படியே இருக்குது. ஆற்றுல வந்த மரத்தில் எடுத்தது இது, ஆற்றுல காய்ச்ச வாழைக்காய். அதனால் அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குது. நேற்றுக்கு தான் பறித்தோம், இன்றைக்கி அதை செய்கிறோம். பாருங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் நல்ல கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேயர்களே பாருங்க, சுவையான மொறுமொருன்னு இருக்கிற வாழைக்காய் வறுவல் கறி ரெடி ஆகிடுது. இது 2 டைப்பாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தடில் பண்ணுங்கள். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்து உங்களோட லைக்கை சொல்லுங்கள், கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாமும் சொல்லுங்கள். மறக்காதீங்க லால் பம்கின் 1 2 3 சேனல் இது மாதிரி நிறைய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வணக்கம் நேயர்களே. நன்றி.